ஆமேன் என்பது பாருங்க, முதல் எழுத்துல என்ன சொன்னேன்? ஆலேஃப். எல்லாம் சொல்லுங்க. உங்க 119ஆம் சங்கீதத்துல முத எழுத்துல இருக்கும் பாருங்க. சரிதானே? செக் பண்ணிக்கங்க. ஆலேஃப். ரெண்டாவது பாருங்க, மெம். மெம் சொல்லுங்க எல்லாரும். மெம். சரிதானே? உலக வரலாற்றிலேயே எபிரேய மொழியை போல மகத்துவங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் சுமந்த மொழி உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த உன்னதத்தை பேசதான் ஆவியானவர் இந்த ஊழியத்தை எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி ஆச்சரியப்படுவீங்க பாருங்க. அப்ப மெம், அப்ப ஆலெஃப்னா எல். எல்னா என்னது? நான் முதல் சொன்னேன், நம்முடைய கர்த்தருடைய நாமம் என்னது? யாருக்கு ஞாபகம் பார்ப்போம்? இப்பதான் சொல்லி கொடுத்தேன். சொல்லுங்க ஐயா. அதான் சத்தமா சொல்லணும். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க. யாவே. கர்த்தர் ஸ்தோத்திரம். யாவே என்றதுடைய மகத்துவம் அவ்வளவு. ஏன்னா நம்ம அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கப்படாதுன்னு நமக்கு தெரியல. நம்ம உயிரே அதுதான் பாருங்க. அதான் ஒரிஜினல் மீனிங். மூச்சை இழுத்து விடுதல் என்ற ஓசை தான் யாவே. அதை வெளியே சொல்லும் போது யாவே. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற உயிரே அந்த யாவே தான். ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லாம் கிறிஸ்தவ மதத்துல தான் இருக்கிறோம். இன்னும் இதுக்குள்ள என்ன செய்யல கவனிங்க. ரொம்ப துக்கமா இருக்கு எனக்கு. இன்னும் இதுக்குள்ள வர ஆரம்பிக்கல. கிறிஸ்தவ மதத்துல நம்ம உறுப்பினர்களா இருந்துகிட்டு இருக்கிறோம், மெம்பர்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த யாவை குறித்து இந்த உலகமே பேசாம இருக்கு. ஏன்? அதை நான் அப்புறம் பேசுறேன் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியப்படுவீங்க, வியந்து போயிருவீங்க. அப்ப ஆலேஃப். எல்ங்கிறது என்ன தெரியுமா? எலோஹீம். எல்லாரும் சொல்லுங்க. எலோஹீம் என்றதான் நம்ம தமிழ் பைபிள்ல தேவன் மொழிபெயர்த்துட்டாங்க. தேவன் என்பது நம்ம ஆண்டவருடைய பேர் கிடையாது. எத்தனை பேர் புரியுது? உங்க ஐசியில, உங்க பர்த் சர்டிபிகேட்ல, உங்க டாக்குமெண்ட்ல, பாஸ்போர்ட்ல உங்க பேர்ல ஒரு எழுத்து மாறினா அது செல்லுபடி ஆகுமா? பேசுங்க. ஒரு எழுத்து மாறினாலே செல்லுபடி ஆகாதே. பேரே மாறினா சொல்லுங்க, பேரை மாற்ற முடியுமா? உங்க பேரை மாற்ற முடியுமா? ஐயா உங்க பேர் சொல்லுங்க. கிருபா ஒரிஜினல் இல்ல, சொல்லுங்க. சிவகரன். இந்த சிவகரன் என்ற பேரை ஆர்வத்துல இவர் ஐசி பெயர் கிருபா தான் சொன்னார்னா என்ன நடக்கும்? என்கிட்ட சொன்ன மாதிரி சொல்லுங்க. பாஸ்போர்ட் எடுத்து ஐயா ஊருக்கு போறாரு, எங்கேயோ கேட்குறாங்க இமிகிரேஷன்ல, கிருபா முடிஞ்சு போச்சு. நான் உள்ள சொல்லிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். ஏன்? உங்க வாயில நீங்க சொல்லிட்டீங்க. அவன் பாப்பான், மூஞ்சி சரியா இருக்கு, இதுக்கு மேல நீங்க சம்மந்தப்பட மாட்டீங்க. முகம் சரியா இருக்கு, ஆள் நல்லா இருக்காரு, பார்த்தா தெளிவா இருக்காரு, பேரு கிருபா இருக்காரு. அப்புறம் பார்த்தா வேற பேரா இருக்கு. அவன் நில்லுங்க வரமா. அவன் தனியாக ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்துவான். விளங்குது அவங்க சொல்றது? இப்போ நான் கேட்குறேன், சர்வ வல்ல கடவுளுடைய பேரை இங்கே மாறிடுச்சே, இதை யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவா? நம்முடைய கடவுளுடைய பேர் என்ன? எலோஹீம். எல்லாரும் சொல்லுங்க. ஆனா இங்க என்ன இருக்கு? தேவனுங்கிறது யாருங்க? தேவனுங்கிறது ஆரியர்களுடைய கடவுளுடைய பெயர். ஆரியர்கள் யாரு? ஐயர்கள். விளங்குதா? அவர்களுடைய கடவுள். அந்த கடவுளுடைய பேர் தான் என்னது? தேவன். எப்படி நம்ம கடவுள் பேராகும்? அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? பேரை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்போ உங்க பெயரை மொழிபெயர்க்கலாமா? சொல்லுங்க.
இதே கிருபா, பாஸ்டர் கிருபா, சரியா? இப்போ பாஸ்டர் கிரேஸ் எங்க இருக்கீங்கன்னு கேட்டால் அவர் திரும்பி பார்ப்பாரா? ஏன் அவர் பேரை தானே சொன்னேன். எங்க கிருபான இங்கிலீஷ்ல கிரேஸ் தானே இல்லையா? பாஸ்டர் கென் எங்க இருக்காரு? என்னையா கென்னு சொல்லி கோழியை கூப்பிடுறாரு இவர் நினைப்பாரு. ஆனா கென்னுங்கிறது எபிரேயத்துல கிருபை. அப்ப பேர் மாறலாமா? மாறக்கூடாதுல்ல. இதை புரிஞ்சுக்குங்க. நம்ம பைபிள் அப்படியாப்பட்ட பைபிள். இந்த பைபிளை மொழிபெயர்த்த பரிசுத்தவான்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. தமிழ் மொழியில நம்முடைய தாய்மொழியில் இந்த பரிசுத்த வேதம் கிடைச்சதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆனா துரஷ்டவசமா நம்முடைய ஆண்டவருடைய பெயர் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உலக வரலாற்றிலேயே யாருடைய பெயரையுமே மொழிபெயர்க்க கூடாது, மொழிபெயர்க்க முடியாது. ஆனா கடவுளுடைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க? இப்ப சொல்லுங்க, கடவுளுடைய பேரை மொழிபெயர்க்கலாமா? பேர்க்கலாமா? அப்ப பேர்த்தாச்சு. 30 வருஷமா தேவன் தேவன் சொல்லி பழையாச்சு. நானும் இப்ப தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அறியாமையை கர்த்தர் அறிங்க. ஆமென். ஆண்டவரே, நம்ம ஆளுங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல, சொல்லி கொடுத்தவங்களுக்கும் தெரியல. நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிட்டு யார் மேலே நம்ம சேற்ற வரைக்கும் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு, நமக்கு நிறைய விஷயம் தெரியல, நிறைய விஷயம் வெளியே வரல. ஆண்டவரே என்ன ஐயா பண்றது? எலோஹிம். இந்த எலோஹிம்னுடைய பேருடைய சுருக்கம் தான் எல். கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், சரியா? எலோஹிமுடைய பேருடைய சுருக்கம் தான் என்னது? எல் என்பது. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமம் தானே. சொல்லுங்க வாயை திறந்து. எல். ஆண்டவர் சிலுவையில எலி எலின்னாரு. அந்த எல்லுல ஈய சேர்த்துக்கிட்டார். ஏன் ஈய சேர்த்துக்கிட்டாரு? நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க. மெலக்னா ராஜா, மெல்கி செதேக். ஈனா எனது அப்படின்னு அர்த்தம். மெல்கினா எனது ராஜா, எல்னா என் தேவன் அப்படின்னு பைபிள் மொழிபெயர்த்திருக்கு. புரியுது உங்களுக்கு? என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. ஏலி ஏலி. புரியுது உங்களுக்கு? நான் எபிரேய மூல மொழியிலிருந்து உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கிறேன். நீங்க முழு உலகத்திலையும் 250 நாடுகளுக்கு மேல இருக்கு என் வீடியோ நீங்க போட்டு காட்டலாம். இது முழுக்க முழுக்க அத்தன்டிக்கலான வேதத்தினுடைய 100% ஒரு மயிரிலே கூட குறையாத வேத சத்தியத்துடைய ஆழங்களை மகத்துவத்தையும் மூலமொழியிலிருந்து ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த எல் என்கிற ஆண்டவர் வந்துட்டார் பாருங்க. ஆமே என்கிற முதல் எழுத்துல நல்லா கவனிங்க. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். தேவன் போட்டால் தான் நமக்கு புரியும். நம்ம பைபிள் அப்படித்தான் இருக்கு. அப்ப போட்டாச்சு. மெம்ன்றது யாரை குறிக்குது? மெலக்கு, ராஜா. நல்லா கவனிங்க பாருங்க, ரொம்ப அற்புதமா பார்க்கலாம். இந்த நுண்ணுங்கிற எழுத்து, அந்த நுண்ணு உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டேன். என்ன அங்க கட்டையா காட்டிங்க நீட்டமா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? எபிரேயத்துல 5 எழுத்துக்கள் கடைசியில இடம் பெறும். அந்த 5 எழுத்துக்கள்ல 4 எழுத்து இப்படி நீட்டமா இருக்கும், சரியா? அது உங்களுக்கு பைபிள்ல இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா வந்த எழுத்துனால பைபிள்ல அது இருக்காது. அந்த 5 எழுத்து எக்ஸெப்ஷன். இப்ப பாருங்க, இப்ப 3 வாசிங்க. இந்த 3 எழுத்து வரிசையா ஆ மே இன், சரிதானே? அப்ப ஆமேன்னா என்ன அர்த்தம் பாருங்க. ஆலைக்குள்ளே ஆண்டவர் இருக்காரு, வல்லமுள்ள சர்வவல்ல தேவன். மெம்மல மெலேக்கு ராஜா அவரு, சர்வ வல்ல ராஜாவாகிய என்னுடைய ஆண்டவர். நுண்ணுங்கிற உண்மை உள்ளவர், நம்பிக்கை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப சர்வ வல்ல என் ராஜாவாகிய என்னுடைய ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், உண்மை உள்ளவர். அப்போ ஒரு ஜெபம் பண்ணும்போது நான் ஆமென் சொல்றேன்னா, என்னுடைய ஜெபத்தை கேட்க நீ உண்மை உள்ளவர் ஆண்டவரே. என் ராஜாவாகிய என் சர்வ வல்ல தேவனே, என் ஜெபத்தை, என் விண்ணப்பத்தை, என் மன்றாட்டை கேட்க நீ யாரு? உண்மை உள்ளவர் சொல்றோம். இவ்வளவு பெரிய நீட்ட வார்த்தைய 3 எழுத்துல சுருக்கமா சொல்றோம். விளங்கிச்சா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அழகா ஆவியானவர் வச்சிருக்காரு பாருங்க. அப்ப ஆமேன் என்ற வேர் சொல்லில் இருந்து இந்த ஆமேன் இருக்குல்ல, இந்த ஆமேன எமுனான்னு சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க எல்லாரும். எமுனா அப்படின்னா விசுவாசம்னு அர்த்தம். இந்த ஆமேன்ங்கிற வேர்ல இருந்துதான் எமுனாங்கிற வார்த்தை, விசுவாசங்கிற வார்த்தையை வந்துச்சு. இது அடுத்தது பாருங்க. யார் ஒருவர்
இஸ்ரவேலின் சர்வவல்ல ராஜாதி ராஜாவாகிய அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார்களோ, அது வெறும் சொல்லல்ல, அது அவர் உள்ளத்திலிருந்து வருகிற விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா, ஆமென். இப்ப ஆமென் புரிஞ்சு சொல்லுங்க. இனி உங்க ஊழியம் மாறும், இனி உங்க ஜெபம் மாறும், இனி உங்களுடைய சபை மாறும். ஏன்? அறியாமையில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே, உங்க வார்த்தையின் மகத்துவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தீர் ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து ஒப்புக்கு ஆமென் சொல்லாதீங்க, உள்ள இருந்து வரணும். நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, நீர் சொன்னால் அப்படியே செய்து முடிப்பீர் ஐயா. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உள்ள இருந்து வந்துச்சுன்னு வைங்க, அதை உறுதியா பிடிக்கணும். அதுதான் விசுவாசம். நீங்க ஆமென்னு சொல்லும் பொழுது பின்னாடி இன்னொன்னு கூடவே வருது. என்னது? இப்பதானே சொன்னேன், எமுனா கூடவே வரும். ஏன்? ஆமென்ல இருந்தா எமுனா வந்துச்சு. ஆமென் போற இடமெல்லாம் எமுனா பின்னாடியே வரும். விளங்குதா உங்களுக்கு? உண்மையான உள்ளத்திலிருந்து ஆமென் வரும் பொழுது அந்த எமுனா வரும் இல்லையா? இந்த சத்தியத்துக்காக எல்லாம் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.